அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2-2A ப்ரிலிம்ஸ் தேர்விற்காக மாதிரி தேர்வுகள் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வீடியோவில் ஜென்ரல் ஸ்டடீஸ் பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மாதிரி தேர்வுகளான விடை குறிப்புகளை பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்தவரையும் 2 பகுதியாக பார்க்கலாம். முதல் 50 வினாக்களுக்கான விடை குறிப்புகளை மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோங்க. நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2-2A எக்ஸாமில் நம்முடைய கொஸ்டின் பேப்பர் அப்படியே பிரதிபலிக்கும். அதே போல் ஜிஎஸ் பகுதியாக இருந்தாலும் சரி, ஜென்ரல் தமிழ் பகுதியாக இருந்தாலும் சரி, நிறைய கேள்விகள் ரிப்பீட்டட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் கேள்வி, இந்தியாவின் முதல் சூரிய சக்தி நகரமான சாஞ்சி எந்த மாநிலத்தில் உள்ளது? இந்தியாவின் முதல் சூரிய சக்தி நகரமான சாஞ்சி எந்த மாநிலத்தில் உள்ளது? மத்திய பிரதேசம். கேள்வி 2, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? இந்த 4 கூற்றுகளில் எது தவறுன்னு பார்க்கலாம். தென்கிழக்கு ஆசியாவில் இந்திய கடலோர காவல் படையின் முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பல் சமுத்ரா பிரகாரி ஆகும். சரி. இந்தியாவின் முதல் கலங்கரை விளக்க திருவிழா கோவாவில் நடைபெற்றது. சரி. இந்தியாவின் முதலாவது பசுமை ஆற்றல் தொழில் தளம் பூம்புகார்னு இருக்குது. இது தவறு. ஸோ இந்தியாவினுடைய முதலாவது பசுமை ஆற்றல் தொல்லியல் தளம் பூம்புகாரை அறிவிச்சிருப்பாங்களான்னா கிடையாது. மகாபலிபுரம் கடற்கரை கோயிலை தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. மகாபலிபுரம் கடற்கரை கோயில். கேள்வி என்ன? பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? அப்போ தவறானது ஆப்ஷன் சி தான் தவறு. இப்போ இந்தியாவின் முதலாவது பசுமை ஆற்றல் தொல்லியல் தளம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது எது? மகாபலிபுரம் கடற்கரை கோயில். அதே டி ஆப்ஷன் பாருங்களேன். பழைய நாடாளுமன்ற கட்டடம் சம்விதன் சதன் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 3வது கேள்வி, நாரி சக்தி வந்தான் ஆதனியம் அல்லது பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க. நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் இந்த நாரி சக்தி வந்தன் ஆதனியம் அல்லது பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா தொடர்பாக பற்றி. இது 128வது மசோதாவாக அறிமுகம் செய்யப்பட்டது. சரி. இதற்காக சரத்து 239AA to B, சரத்து 330A, சரத்து 332A, சரத்து 334A ஆகியவற்றில் மாற்றங்கள் செய்யப்பட்டன. சரி. இந்த மசோதாவை மக்களவையில் சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் செப்டம்பர் 19, 2023 அன்று அறிமுகம் செய்தார். ஸோ நாரி சக்தி வந்தான் அதிநியம் அல்லது பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா பற்றி கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரின்னு சொல்லலாம். அதே போல் இந்த மசோதா இது எத்தனாவது மசோதான்னு கேட்டிங்கன்னா 128வது மசோதா. அதே சட்ட திருத்தம்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் இடஒதுக்கீடு சட்ட திருத்த மசோதா என்னன்னு கேட்கலாம். மசோதானா 128வது மசோதா. சட்ட திருத்தம்னு பார்த்தீங்கன்னா 106வது சட்ட திருத்தம். பெண்கள் இடஒதுக்கீடு தொடர்பான சட்ட திருத்தம் 106வது சட்ட திருத்தம். கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. மிஸ் பண்ணாமல் குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. 4வது கேள்வி, பொறுத்துக. சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்ற மாநிலங்கள், அதற்கான பொருள்கள் தான் கொடுத்துருக்காங்க. பதேர்வா, ராஜ்மா மற்றும் சுலைத்தேன் எந்த மாநிலத்தில் உற்பத்தி ஆகுதுன்னா பதேர்வா, ராஜ்மா மற்றும் சுலைத்தேன் ஜம்மு காஷ்மீர். சோக்குவா அரிசி அசாமில் உற்பத்தி ஆகிறது. கோராபுட் காலாஜீரா அரிசி ஒடிசாவில் உற்பத்தி ஆகும். சாகோனா ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க. ஜவ்வரிசி, சேலம் ஜவ்வரிசிக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. இப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 5, தேசத்தின் முதல் போக்குவரத்து அட்டையை அறிமுகம் செய்துள்ள வங்கி எது? தேசத்தின் முதல் போக்குவரத்து அட்டையை அறிமுகம் செய்துள்ள வங்கி பாரத வங்கி. SBI பேங்க் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கேள்வி 6, டேனியல் புயல் எங்கு உருவானது? டேனியல் புயல் எங்கு உருவானது? கிரீஸில் உருவானது. கேள்வி 7, முதல் ஊர்வன இனங்களின் கணக்கெடுப்பை நடத்திய மாநிலம் எது? முதல் ஊர்வன இனங்களின் கணக்கெடுப்பை நடத்திய மாநிலம் கேரளா. கேள்வி 8, பின்வரும் கூற்றுகளை கவனி. 1, ஆந்திர மாநிலம் விஜயவாடா ரயில் நிலையம் இந்திய பசுமை கட்டட கவுன்சிலின் மிக உயர்ந்த பிளாட்டினம் மதிப்பீட்டுடன் பசுமை ரயில் நிலையமாக சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. சரி.
நீலக்குறிச்சி என்ற பல்லுயிர் அறிவு மையம் தமிழ்நாட்டில் திறக்கப்பட்டுள்ளது. நீலக்குறிஞ்சி என்ற பல்லுயிர் அறிவு மையம் தமிழ்நாட்டில் திறந்திருக்காங்கன்னா கிடையாது. எங்கே திறந்திருக்காங்கன்னா கேரளாவில் திறந்திருக்காங்க. கேரளா ஸ்டேட்டில் தான் நீலக்குறிஞ்சி பல்லுயிர் அறிவு மையம் கேரளாவில் தொடங்கியிருப்பாங்க. இங்கே தமிழ்நாடு இருக்குது. அப்போ ரெண்டாவது கூற்று தவறு. இந்தியாவின் முதல் சூரிய கண்காணிப்பு திட்டம் ஆதித்யா L2ன்னு இருக்குது. ஸோ இந்தியாவினுடைய முதல் சூரிய கண்காணிப்பு திட்டம்னாவே ஆதித்யா L1 தான் வந்திருக்கணும். அப்போது மூன்றாவது கூற்று தவறாக இருக்குது. 4. நம்மித்ரா என்ற கருவி கடலில் மீனவர்களின் பாதுகாப்பை மேம்படுத்த இஸ்ரோ விண்வெளி பயன்பாட்டு மையம் உருவாக்கியுள்ளது. அகமதாபாத்தில் இருக்கிறது உருவாக்கியிருக்காங்க. சரி. கேள்வி என்னன்னா மேற்கண்ட கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியானது 1 மற்றும் 4 தான் சரியாக உள்ளது. கேள்வி 9. வெனேடியத்தின் அணு எண் என்ன? வெனேடியத்தின் அணு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் டி 23. வெனேடியத்தின் அணு எண் 23. கேள்வி 10. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? ஸோ 4 ஆப்ஷனில் எது தவறுன்னு பார்க்கலாம். 1. திரிபுராவின் பூர்வீக மொழி கோக்போராக். 2026 ஆசியாவின் இயக்கத்தை வழிநடத்த மியான்மர் அனுமதிக்கப்படாது என தென்கிழக்கு ஆசிய தலைவர்கள் முடிவு செய்தனர். சி ஆப்ஷன். 2021 ஆண்டுக்கான ஞானபீட விருது பெற்றோர் நீல்மணி புக்கன். டி ஆப்ஷன். நாடு முழுவதும் கருக்கலைப்பு செய்வது குற்றமல்ல என அமெரிக்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஸோ நாடு முழுவதும் கருக்கலைப்பு செய்வது குற்றமல்ல என அமெரிக்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கானா கிடையாது. எந்த உச்சநீதிமன்றம்னா மெக்சிகோ உச்சநீதிமன்றம் தான் தீர்ப்பளிச்சிருப்பாங்க. நாடு முழுவதும் கருக்கலைப்பு செய்து குற்றமல்ல என மெக்சிகோ உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தந்திருக்கும். அப்போ கேள்வி என்ன? பின்வரும் கூற்றுகள் தவறானது. ஆப்ஷன் டெல்லி தான் தவறு. அதே திரிபுராவின் பூர்வீக மொழி கோக்போராக் சரி. 2026 ஆசியான் இயக்கத்தை வழிநடத்த மியான்மர் அனுமதிக்கப்படாது என தென்கிழக்கு ஆசிய தலைவர் முடிவு செஞ்சிருப்பாங்க. சரி. 2021 ஆண்டுக்கான ஞானபீட விருது பெற்றவர் நீல்மணி புக்கன் சரி. கேள்வி 11. பின்வரும் கூற்றுகளை கவனி. 1. தமிழகத்தின் முதல் பெண் பாதிரியார்கள் கிருஷ்ணவேணி, எஸ் ரம்யா, என் ரஞ்சிதா. 2. டி கேட்வின் வேதநாயகம் ராஜ்குமார் தேசிய சிறந்த ஆசிரியர் விருது பெறும் தமிழகத்தின் முதல் உடற்கல்வி ஆசிரியர் ஆவார். 3. 2023 ஆண்டுக்கான ரமோன் மகசேசே விருதை ரவிக்கண்ணன் பெற்றார். மேற்கண்ட கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 11 ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸும் கூட. ஸோ சரியானது 1, 2, 3மே சரி. அப்போ தமிழகத்தின் முதல் பெண் பாதிரியார்கள் கிருஷ்ணவேணி, எஸ் ரம்யா, என் ரஞ்சிதா. டி கேட்வின் வேதநாயகம் ராஜ்குமார் தேசிய சிறந்த ஆசிரியர் விருது பெறும் தமிழகத்தின் முதல் உடற்கல்வி ஆசிரியர் ஆவார் சரி. 2023 ஆண்டுக்கான ரமோன் மகசேசே விருதை ரவிக்கண்ணன் பெற்றார் சரி. அப்போ 3மே சரியா இருக்கு. கேள்வி 12. பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷனில் எது பொருந்தாததுன்னு பார்க்கலாம். 2023 ஆண்டுக்கான நார்மன் போர்லாக் விருதை பெற்றது சுவாதி நாயக் சரி. தாதா சாஹேப் பால்கே விருது 2023க்கான தாதா சாஹேப் பால்கே விருது பால்கே வாழ்நாள் சாதனையாளர் விருதை வாங்கினது வகிதா ரகுமான் சரி. நாட்டின் சிறந்த சுற்றுலா கிராமமாக சர்மோலி கிராமம் தேர்வானது. இது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ளதுன்னு இருக்கு கிடையாது. உத்தரகாண்ட் ஸ்டேட்டில் தான் இருக்குது. அப்போ நாட்டின் சிறந்த சுற்றுலா கிராமம் சர்மோலி சரி. எந்த ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட்னு வந்திருக்குன்னு இங்கே உத்தரப்பிரதேசம் இருக்குது. அப்போது தவறானது பொருந்தாத இணை ஆப்ஷன் சி தான் பொருந்தாதது. அதே டி ஆப்ஷன் பாருங்கள். 2023க்கான கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி விருதை வாங்கினது தமிழறிஞர் கு ராமசாமிக்கு கிடைச்சிருக்கும். கேள்வி 13. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1. ரயில்வே வாரியத்தின் முதல் பெண் தலைவர் ஜெயாவர்மா சின்ஹா சரி. 2. சிங்கப்பூரின் புதிய அதிபர் தர்மன் சண்முகரத்தினம். சிங்கப்பூரின் புதிய அதிபர் தர்மன் சண்முகரத்தினம் சரி. 3. பாபா அணு ஆராய்ச்சி மையத்தின் 14வது இயக்குனர் விவேக் குமாரா. பாபா அணு ஆராய்ச்சி மையத்தின் 14வது இயக்குனர் விவேக் பாசின்னு வந்திருக்குன்னு இங்கே குமார்னு இருக்குது. விவேக் பாசின்னு வந்திருக்கு, குமார் இருக்குன்னு. அப்போ 3வது கூற்று தவறு. 4. கடற்படை தளபதிகள் மாநாட்டின் 2வது மாநாடு 2023 புதுடெல்லியில் நடைபெற்றது சரி. அப்போ சரியானது 1, 2, 4 சரி. 14வது கேள்வி தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. 1.
ஏ ஆப்ஷன் வருணா 2023. வருணா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பிரான்ஸ்க்கு இடையான போர் பயிற்சி நடைபெறக்கூடியது. பேசேஜ் பயிற்சி பார்த்தீங்கன்னா இந்தியா இலங்கைக்கு இடையே நடைபெறும் போர் பயிற்சி. யூத் அபியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அமெரிக்காக்கு இடையான போர் பயிற்சி தான். அப்போது தவறானது சிம்பெக்ஸ். சிம்பெக்ஸ் வந்து இந்தியா மலேசியாவுக்கு இடையே நடைபெறுனா கிடையாது. இந்தியா சிங்கப்பூருக்கு இடையே நடைபெறக்கூடிய போர் பயிற்சி தான் சிம்பெக்ஸ். அப்போ தவறான இணை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 15 பொறுத்துக. மக்களவை தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவது தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு தலைவர் யார்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. நிச்சயமாக இந்த 4 ஆப்ஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் தனியாக செப்பரேட்டாக கேட்கலாம். கண்டிப்பாக மக்களவை தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவது தொடர்பாக வந்து அமைக்கப்பட்ட குழு தலைவர் யாருன்னா ராம்நாத் கோவிந்த். சிறை சீர்திருத்தங்கள் பற்றிய அறிக்கை தொடர்பாக யாருடைய தலைமையில் குழு அமைச்சிருப்பாங்கன்னா நீதிபதி அமிதவ் ராவ் குழு தலைமையில் அமைச்சிருப்பாங்க. ஐஜிஎஸ்டி அதாவது இன்டர்கிரேட்டட் ஜிஎஸ்டி தீர்வு முறையை ஆய்வு செய்வதற்காக யாருடைய தலைமையில் குழு அமைச்சிருப்பாங்கன்னா அரவிந்த் சுப்பிரமணியன் தலைமையில் குழு அமைச்சிருப்பாங்க. இந்த அரவிந்த் சுப்பிரமணியன் தலைமையில் குழு அமைச்சது தமிழ்நாடு அரசு தான் அமைச்சிருப்பாங்க. இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு பரிந்துரை செய்த குழு வந்து எஸ்ஆர் சின்ஹா குழு. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் போர்டு எக்ஸாமில் மக்களவை தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவது யாருடைய தலைமையில் அமைச்சிருந்தாங்க என்ற கேள்வியை கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. 4, 3, 2, 1. கேள்வி 16 பின்வரும் கூற்றுகளை கவனி. 1. தேசிய ஊட்டச்சத்து வாரம் செப்டம்பர் 1 to 7 2023 ஆண்டுக்கான மைய கருத்து ஆரோக்கியமான உணவு முறை அனைவருக்கும் மலிவு. சரி. சர்வதேச எழுத்தறி வாரம் செப்டம்பர் 1 to 8 கொண்டாடுறாங்க. சமூக நீதி தினம் செப்டம்பர் 17. மேற்கண்ட கூற்றுகள் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. தவறு ஏதும் இல்லை. கேள்வி 17 விஸ்வகர்மா திட்டம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு யாருடைய தலைமையில் குழு அமைத்துள்ளது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நடப்பு நிகழ்வு. விஸ்வகர்மா திட்டம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு யாருடைய தலைமையில் குழு அமைச்சிருப்பாங்கன்னா ஜெயரஞ்சன் தலைமையில் குழு அமைச்சிருப்பாங்க. கேள்வி 18 கைமூர் வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது? கைமூர் வனவிலங்கு சரணாலயம் வந்து பீகார் மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது. கேள்வி 19 43வது ஏசியான் உச்சி மாநாடு எங்கு நடந்தது? 43வது ஆசியான் உச்சி மாநாடு இந்தோனேஷியா நாட்டில் நடந்திருக்கும். கேள்வி 20 தி ஸ்டோரி டெல்லர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தி ஸ்டோரி டெல்லர் என்ற நூலின் ஆசிரியர் வந்து அம்ரிதா ஷெர்கில். கேள்வி 21 2023 ஆண்டுக்கான யுஎஸ் ஓபன் ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? 2023க்கான யுஎஸ் ஓபன் ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் நோவோ ஜோகோவிச். கேள்வி 22 இலக்கமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும் என்ற கூற்றை கூறியவர் யார்? இலக்குமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர் என்ற கூற்றை கூறியவர் சுந்தர் பிச்சை. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. கேள்வி 23 பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 1. மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடர் 1972 ஆண்டு பூட்டான் நாட்டின் 4வது மன்னர் ஜிக்மே சிங்கே வாங்சு என்பவரால் உருவாக்கப்பட்டது. அப்போது கிராஸ் நேஷனல் ஹாப்பி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஜிஎன்ஹெச்ன்ட்டு. கிராஸ் நேஷனல் ஹாப்பி இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. இந்த சொல்ல 1972 ஆண்டு பூட்டான் நாட்டினுடைய 4வது மன்னரான ஜிக்மே சிங்கே வாங்சு என்பவரால் உருவாக்கப்பட்டது. தற்போது உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உள்ளது. சரி. G20 கூட்டமைப்பில் இந்தியா இடம்பெறவில்லையா? தப்பு. G20 கூட்டமைப்பில் இந்தியா இருக்கும். 2024 G20 மாநாடு இந்தியா தலைமை தாங்கி நடத்திருக்கோம். ஸோ இங்கே பின்வரும் கூற்றுகள் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. 3 மட்டும்தான் தவறாக இருக்குது. கேள்வி 24 பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1. இந்தியாவில் 17% மொத்த உள்நாட்டு உற்பத்தி வேளாண் துறையிலிருந்து கிடைக்கிறது. சரி. வாங்கும் சக்தியில் இந்தியா 3ஆம் இடத்தை பிடித்துள்ளது. சரி. மக்கள் தொகை அதிகரிப்பு ஒவ்வொரு 1000 பேருக்கும் 1.7 என்ற வீதத்தில் அதிகரிக்கிறது. சரி. இந்திய பொருளாதாரம் வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி என்ற பண்பை கொண்டுள்ளது. சரி. ஸோ பின்வரும் கூற்றுகள் சரியானது எதுனா 1. இந்தியாவில் 17% மொத்த உள்நாட்டு உற்பத்தி வேளாண் துறையிலிருந்து கிடைக்கிறது. வாங்கும் சக்தியில் இந்தியா 3ஆம் இடத்தை பிடித்துள்ளது. மக்கள் தொகை அதிகரிப்பு ஒவ்வொரு 1000 பேருக்கும் 1.7 என்ற வீதத்தில் அதிகரிக்கிறது. இந்திய பொருளாதாரம் வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி என்ற பண்பை கொண்டுள்ளது. சரியானது அனைத்துமே சரிங்க. கேள்வி 25 இந்தியா பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க.
4 ஆப்ஷன் எது தவறுன்னு பார்க்கலாம். உலகின் புவிப்பரப்பில் 2.4% பரப்பளவையும் உலக வருவாயில் 1.2%, உலக மக்கள் தொகையில் 17.5% தன்னகத்தை கொண்டுள்ளது இந்தியா. அப்போ புவிப்பரப்பில் இந்தியா 2.4%, உலக வருவாயில் ரெவென்யூவில் 1.2%, உலக மக்கள் தொகையில் 17.5% இந்தியா கொண்டுள்ளது. 1911 to 21 ஆண்டு காலகட்டத்தில் மக்கள் தொகை எதிர்மறையாக குறைந்தது. 1911 to 1921 காலகட்டத்தில் மக்கள் தொகை எதிர்மறையாக குறைந்தது. சரி. மிக குறைந்த பிறப்பு வீதம் கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். மிக குறைந்த பிறப்பு வீதம் கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம் இருக்கு. தவறு. மிக குறைந்த பிறப்பு வீதம் கொண்ட மாநிலனாவே எது வரும்னா கேரளா தான் வரும். பிறப்பு விகிதத்தில் குறைவாக இருக்கிறது கேரளா. கேரளா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிறப்பு விகிதம் 14.7 இருக்குது. அப்போது பிறப்பு விகிதம் அதிகம் உள்ள மாநிலம் தான் உத்தரப்பிரதேசம். பிறப்பு விகிதம் அதிகம் உள்ள மாநிலம் தான் உத்தரப்பிரதேசம். இங்கே குறைவான இருந்து தந்திருக்காங்க. அப்போ தவறானது ஆப்ஷன் சி தான். அப்போ உத்தரப்பிரதேசத்தின் பிறப்பு விகிதம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 29.5 இருக்குது. அதே டி ஆப்ஷன் பாருங்க. மிக குறைந்த இறப்பு வீதம் கொண்ட மாநிலம் மேற்கு வங்காளம். மிக குறைந்த இறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் மேற்கு வங்காளம். சரி. எவ்வளோனா இறப்பு விகிதம் 6.3 இருக்கு. அப்போ இறப்பு விகிதம் குறைவானது வெஸ்ட் பெங்கால்னா அதிகமாக உள்ள மாநிலம் எதுனா ஒரிசா. ஒரிசாவை பொறுத்தவரையும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9.2 இருக்கு இறப்பு விகிதம். 26வது கேள்வி ரிப்பீட்டடான ஒரு எக்கனாமிக் கொஸ்டின் தான், கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். பெரும்பிரிவினை ஆண்டு நடைபெற்ற ஆண்டு பெரும்பிரிவினை ஆண்டு 1921. சிறு பிளவு ஆண்டு 1951. சிறு பிளவு ஆண்டு 1951. மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு 1961. மக்கள் தொகை மாறுதல் ஆண்டு 2011. மக்கள் தொகை மாறுதல் ஆண்டு 2011. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே 2413. கேள்வி 27. பிமாரு மாநிலங்களில் சரியானது எது? இந்த கொஸ்டினும் எக்கனாமிக்ஸில் ஆல்ரெடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு ஏரியா தான். பிமாரு மாநிலங்கள் சரியானது எது? பிமாருனா பிஐனா பீகார், எம்ஏனா மத்திய பிரதேசம், மத்திய பிரதேசம். ஆர் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், யூ பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். அப்போ சரியானது 1, 2, 4, 5 சரி. கேள்வி 28. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1. 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கீட்டின்படி இந்தியாவின் மக்கள் தொகை அடர்த்தி 382 சரி. மிகவும் அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம் இருக்கு. மிகவும் அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் ஊபியானா கிடையாது. பீகார் தான் பார்த்தீங்கன்னா அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1102 பேர் பீகாரில் வசிக்கிறாங்க. 3. மிக குறைவான மக்கள் அடர்த்தியை கொண்ட மாநிலம் அருணாச்சல பிரதேசம் சரி. மிக குறைவான மக்கள் தொகை அடர்த்தியை கொண்ட மாநிலம் அருணாச்சல பிரதேசம்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 பேர் வசிப்பாங்க அருணாச்சல பிரதேசத்தில். 4. 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் பாலின விகிதம் 945 இருக்கு. தப்பு. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் பாலின விகிதம் 940 இருக்கணும். இங்கே 945 இருக்கு. அப்போ கேள்வி என்னன்னா பின்வரும் கூற்றுகள் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியானது 1, 3 சரி. 29வது கேள்வி 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் எழுத்தறிவு விகிதம் எவ்வளவு? 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் எழுத்தறிவு விகிதம் 74.4%. இதில் ஆண்கள் 82.1% ஆண்கள் தான். பெண்கள் பார்த்தீங்கன்னா சதவீதம் 65.5% இருக்குது 2011. அதே 2001 பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய எழுத்தறிவு விகிதம் 64.8% இருந்திருக்கும். 30வது கேள்வி 2007 ஆண்டு கணக்கீட்டின்படி இந்தியாவின் காடுகள் மொத்த நிலப்பரப்பில் எவ்வளவு சதவீதம் உள்ளன? 2007 ஆண்டு கணக்கீட்டின்படி இந்தியாவினுடைய மொத்த காடுகள் பார்த்தீங்கன்னா நிலப்பரப்பில் எவ்வளோ சதவீதம் இருக்குன்னா 21.02%. கேள்வி 31. பின்வரும் கூற்றுகளில் தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. பின்வரும் கூற்றுகளில் தவறான இணை எது? 1. நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா 2வது இடம் வகிக்கிறது. தப்பு. நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா பார்த்தீங்கன்னா 3வது பிளேஸில் இருக்கும். இந்தியா மைக்காத்தாள் உற்பத்தியில் 60% பங்குடன் முதல் இடத்தில் உள்ளது. சரி. கோலார் தங்கவயல் சுரங்கம், அட்டி தங்கவயல் சுரங்கம் கர்நாடக மாநிலத்தில் உள்ளது. சரி. ராம்கிரி தங்கவயல் சுரங்கம் ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மாவட்டத்தில் உள்ளது. சரி. அப்போ
பின்வரும் கூற்றில் தவறான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் இணை மட்டும்தான் தவறாக இருக்குது. 32வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 ஆப்ஷன் எது தவறுன்னு பார்க்கலாம். இந்திய ரயில்வேயின் முதல் வைஃபை வசதியை பெங்களூரில் தொடங்கியது, சரி. இந்திய விமான போக்குவரத்து நிறுவனங்களான ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆகியவை 27/8/2008 அன்று ஒன்றாக இணைந்தது. ஸோ இந்திய விமான போக்குவரத்து நிறுவனம் ஏர் இந்தியாவும் இந்தியன் ஏர்லைன்ஸ் எப்போ இந்தியா ஒன்றாக இணைச்சாங்கன்னா 27/8/2007 தான் இணைச்சிருப்பாங்களே தவிர 2008 கிடையாது. அப்போது தவறானது ஆப்ஷன் பாம்பே தான் தவறு. 3, தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1950, சரி. 1976 வரை கல்வி மாநில அரசின் பொறுப்பில் இருந்தது, சரி. 33வது கேள்வி, இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா 2023 நடந்த எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. இந்திய கல்வி முறை எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது? இந்திய கல்வி முறை வந்து பார்த்தீங்கன்னா 6 நிலைகளை கொண்டிருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 குழந்தை கல்வி, 2 தொடக்க கல்வி, 3 இடைநிலை கல்வி, 4 மேல்நிலை கல்வி, 5 இளம்நிலை பட்டம், 6 முதுநிலை பட்டம். இந்திய கல்வி முறை எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது? 6 நிலைகளை கொண்டுள்ளது. கேள்வி 34, திருவள்ளுவர் எதை அடிப்படை பொருளாதாரம் நடவடிக்கை என்கிறார்? திருவள்ளுவர் எதை அடிப்படை பொருளாதார நடவடிக்கை என்கிறார்னா வேளாண்மை தான் அடிப்படை பொருளாதார நடவடிக்கை என்கிறார். கேள்வி 35, ஒரு நலம் பேணும் அரசில் வறுமை, எழுத்தறிவின்மை, நோய்கள் முதலான இருக்காது என்று கூறியவர் யார்? திருவள்ளுவர். கேள்வி 36, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 5 கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம். 1, காந்தி 1924 ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கை இழுக்கானது, மேலும் அது பாவமானது என எழுதினார். எழுதின நூல் சரி, ஆனால் இயர் வந்து தப்பு. எப்போ வந்திருக்குன்னா 1921 எழுதியிருப்பார். காந்தி 1921 ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கை இழுக்கானது, மேலும் அது பாவமானது என எழுதினார். 2, 1921 தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது என அதே நம்பிக்கை காந்தியடிகள் கூறுகிறார். எப்போனா 1921 சொல்லியிருக்க மாட்டார், 1924 சொல்லியிருப்பார். கூற்று சரி, ஆனால் ஆண்டு வந்து 24 வந்திருக்கணும். அப்போ 2வது கூற்று தவறு. 3, கிராமங்களில் தான் இந்தியா வாழ்வதாக காந்தி கருதினார், சரி. இயந்திரங்களை மிகப்பெரிய பாவம் என்று காந்தி வர்ணித்தார், சரி. மது நமக்கு எந்த விதத்திலும் துணை செய்வதில்லை, மாறாக நோயை தருகிறது என்றார் காந்தியடிகள், சரி. கேள்வி என்ன? பின்வரும் கூற்றுகள் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சரியானது 3, 4, 5 மட்டும்தான் சரி. கேள்வி 37, திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி வளங்கள், பணம் இவற்றை சிறந்த வழியில் பயன்படுத்த குறிக்கும் என்று கூறியவர் யார்? திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி வளங்கள், பணம் இவற்றை சிறந்த வழியில் பயன்படுத்துவதை குறிக்கும் என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு. கேள்வி 38, இந்திய ரிசர்வ் வங்கியானது அம்பேத்கரின் எந்த நூலின் வழிகாட்டுதலின்படி கருத்தாக்கம் பெற்றது? ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா அம்பேத்கருடைய எந்த நூலின் வழிகாட்டுதலின்படி கருத்தாக்கம் பெற்றதுன்னா ரூபாயின் பிரச்சனைகள் அதன் தோற்றமும் அதன் தீர்வும் என்ற நூலை வந்து வழிகாட்டியாக கொண்டு தான் ஆர்பிஐ உருவாகி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூபாயின் பிரச்சனைகள் அதன் தோற்றம் என்ற நூல் வந்து 1923 வந்து வெளியிட்டிருப்பார். இந்த நூலை எங்கன்னா லண்டன் பொருளாதார பள்ளிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வெளியிடப்பட்டதா ரூபாயின் பிரச்சனைகள் அதன் தோற்றம் ஒரு தீர்வும். அதே பழங்கால இந்திய வர்த்தகம் பார்த்தீங்கன்னா 1915 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முதுமலை பட்டப்படிப்பிற்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரை தான் பழங்கால இந்தியா வர்த்தகம். அதே இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றிய ஆய்வு கட்டுரை பார்த்தீங்கன்னா முனைவர் பட்டத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரை தான் இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றிய ஆய்வு கட்டுரை. அதே இந்தியாவின் மாகாண நிதி பரவலாக்கல் ஆய்வு கட்டுரை பார்த்தீங்கன்னா 1921 எம்எஸ்சி பட்டத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரை தான் இது. 39வது கேள்வி, தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. பொருளாதார பள்ளி டெல்லியில் இருக்குது, சரி. பொருளாதார வளர்ச்சி கழகம் மும்பையில் இருக்கானா கிடையாது, தப்பு. பொருளாதார வளர்ச்சி கழகமும் இதே வந்து டெல்லியில் தான் இருக்குது. அடுத்து சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகம் பெங்களூரு, சரி. தேசிய இயற்பியல் ஆய்வகம் அமைந்துள்ள இடம் டெல்லி, சரி. இங்கே தவறான இணை ஆப்ஷன் பாம்பே. இந்த பொருளாதார பள்ளி டெல்லி பொருளாதார பள்ளி, டெல்லி பொருளாதார வளர்ச்சி கழகம், சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகம், இந்த 3 அமைப்பையும் வந்து தொடங்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா VKRV ராவ் வந்து தொடங்கியிருப்பார். பொருளாதார பள்ளி டெல்லி, பொருளாதார வளர்ச்சி கழகம் டெல்லி,
சமூக பொருளாதார மாற்றத்துக்கான கழகம் பெங்களூர். இந்த மூன்று அமைப்பையும் நிறுவியவர் வந்து பார்த்தீங்கன்னா VKRV ராவ். 40வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 ஆப்ஷன் எது தவறுன்னு பார்க்கலாம். காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தை உருவாக்கியவர் JC குமரப்பா. சரி. அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை 1936 JC குமரப்பா தோற்றுவித்தார். 36 தோற்றுவிப்பார்னா கிடையாது. அப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே. அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை 1935 தோற்றுவிச்சிருப்பார் JC குமரப்பா. 3. நிலைத்த பொருளாதாரம் இயேசுவின் வழிமுறைகள் 1945, கிறித்துவம் அதன் பொருளாதார வாழ்க்கை முறையும் 1945 ஆகிய புத்தகங்களை JC குமரப்பா எழுதினார். அப்போ JC குமரப்பா எழுதிய நூல்கள்னாவே நிலைத்த பொருளாதாரம் இயேசுவின் வழிமுறைகள் 1945, கிறித்துவம் அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும் 1940 2 புத்தகத்தை எழுதியிருப்பார் JC குமரப்பா. ராமச்சந்திரா குகா அவர்கள் குமரப்பாவை பச்சை காந்தி என்று அழைத்து சிறப்பிக்கிறார். சரி. அப்போ இங்கே கேள்வி என்ன? பின்வரும் கூற்றுகள் தவறானது எது? ஆப்ஷன் பாம்பே தான் தவறு. 36 வராது, 35 வந்திருக்கணும். கேள்வி 41, வறுமை மற்றும் பஞ்சம், உரிமம் மற்றும் இழப்பு பற்றிய கட்டுரை என்ற நூலை அமர்த்தியா குமார் சென் வெளியிட்ட ஆண்டு. வறுமை மற்றும் பஞ்சம், உரிமம் மற்றும் இழப்பு பற்றிய கட்டுரை என்ற நூலை அமர்த்தியா குமார் சென் வெளியிட்ட ஆண்டு 1981. கேள்வி 42, இண்டிகோ புரட்சி பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? 1859 to 1860 வங்காளத்தில் நடைபெற்ற இண்டிகோ கழகம் கம்பெனியின் அடக்குமுறை கொள்கைக்கு எதிரான இந்திய விவசாயிகளின் ஒரு எதிர்வினையாகும். சரி. 1859 to 60 மேற்கொள்ளப்பட்ட இண்டிகோ புரட்சியின் மூலம் விவசாயிகள் பண்ணையாளர்களை வடக்கு வங்காளத்திலிருந்து வெளியேற்றினர். சரி. 3. ஐரோப்பியர்களுக்கு சொந்தமாக இருந்த நிலங்களில் இந்திய குத்தகை விவசாயிகள் அவுரியை பயிரிட கட்டாயப்படுத்தப்பட்டனர். ஸோ இண்டிகோ புரட்சி தொடர்பான கூற்றுகள் சரியானது, அனைத்துமே சரி. கேள்வி 43, இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் யார்? DB மெக்காலே. கேள்வி 44, பொருந்தாத இணை எது? பிரம்ம சமாஜம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1828. சரி. பிரார்த்தனா சமாஜம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1867. சரி. ஆரிய சமாஜம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1875. சரி. சென்னை வாசிகள் சங்கம் உருவான ஆண்டு 1851 இருக்கு, கிடையாது. 1852 பிப்ரவரி 26 உருவாக்கியிருப்பாங்க சென்னை வாசிகள் சங்கம். அப்போ இங்கே பொருந்தாத இணையில் எது தவறானதுன்னா ஆப்ஷன் டெல்லி தவறாக இருக்குது. பிரம்ம சமாஜத்தை தொடங்கியது வந்து பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் தொடங்கியிருப்பார். அதே பிரார்த்தனா சமாஜம் ஆத்மராம் பாண்டுரங் தொடங்கியிருப்பார். ஆரிய சமாஜம் வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி தொடங்கியிருப்பாங்க. சென்னை வாசிகள் சங்கம் 1852 பிப்ரவரி 26 தொடங்கியிருப்பாங்க. இப்போ தவறான பொருந்தாத இணை ஆப்ஷன் டெல்லி தான். 45வது கேள்வி, இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாள் எது? இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாள் எதுனா பெரும்புரட்சி தான். 1857 ஆண்டு பெரும்புரட்சியே வந்து இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாள் ஆகும். கேள்வி 46, கூற்று 1 கூற்று 2, அடக்குமுறை ஒழுங்காற்று சட்டம் இந்திய தண்டனை சட்டம் 1870 பிரிவு 124 குறிப்பிடுகிறது. கூற்று 2, பத்திரிகைகளை தணிக்கைக்கு உட்படுத்தி பிராந்திய மொழி சட்டம், பத்திரிகைகளை தணிக்கைக்கு உட்படுத்திய பிராந்திய மொழி சட்டம் 1978 தப்பு. 1878 தான் பிராந்திய மொழி பத்திரிகைகள் தடை சட்டம் 1878. அப்போது கூற்று 1 சரி, 2 தவறு. கேள்வி 47, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு 4 கூற்றுகள் எது சரின்னு பார்க்கலாம். 1, ராஜாராம் மோகன் ராயின் பத்திரிகைகள் சம்பத் கௌமுதி வங்கமொழி 1821, மீரத் உல் பக்கர் உருது மொழின்னு இருக்குது. இது ஃபஸ்ட்டு கூற்று சரியான்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராயின் பத்திரிகைகள்னா சம்பத் கௌமுதியும் மீரத் உல் பக்கரும் சரி. சம்பத் கௌமுதி வங்க மொழியில் 1821 வெளியிட்டாங்க, சரி. ஆனால் மீரத் உல் பக்கர் உருது மொழின்னு இருக்குது, கிடையாது. மீரத் உல் அக்பர் வந்து பார்த்திங்கன்னா பாரசீக மொழியில் வெளியிட்டிருப்பார். ஸோ பாரசீக மொழியில் வெளியிட்டிருப்பார். அப்போது முதல் கூற்று தவறாக இருக்குது. 2, தேசிய உணர்வை பேணுவதில் மிகப்பெரிய தொண்டாற்றிய பத்திரிகைகள்னாவே அமிர்த பஜார் பத்திரிகா, தி பாம்பே கிரானிக்கல், த ட்ரிபியூன், தி இந்தியன் மிரர், தி இந்து, சுதேசமித்திரன் சரி. கீழையுலக அறிஞர்கள் வில்லியம் ஜோன்ஸ், சார்லஸ் வில்கின்ஸ், மேக்ஸ் முல்லர் சரி. தேசியத்தின் குறிக்கோளானது இந்திய சிந்தனையை, இந்திய குணநலன்களை, இந்திய உணர்வுகளை, இந்திய ஆற்றலை, இந்தியாவின் உன்னதத்தை மீட்டெடுப்பதாகும். மேலும் உலகை தடுமாற செய்யும் பிரச்சனைகளை இந்திய மனப்பாங்குடன் இந்திய நிலைப்பாட்டில் தீர்த்து வைப்பதாகும் என திலகர் எழுதினார்னு இருக்குது. திலகர் எழுதியிருக்க மாட்டார், அரவிந்த கோஷ் எழுதியிருப்பார். அப்போது
தேசியத்தின் குறிக்கோளானது இந்திய சிந்தனையை, இந்திய குணநலன்களை, இந்திய உணர்வுகளை, இந்திய ஆற்றலை, இந்தியாவின் உன்னதத்தை மீட்டெடுப்பதாகும். மேலும் உலகை தடுமாற செய்யும் பிரச்சனைகளை இந்திய மனப்பாங்குடன் இந்திய நிலைப்பாட்டு தீர்த்து வைப்பதாகும் என திலகர் எழுதியிருக்க மாட்டார், அரவிந்த் கோஷ் எழுதியிருப்பார். அப்போது சரியானது 47க்கு சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா 2, 3 மட்டும்தான் சரியாக இருக்குது. 48வது கேள்வி, சென்னை வாசிகள் சங்கம் பற்றிய கூற்றுகளை கவனி. சென்னை வாசி சங்கம் பற்றி ஆல்ரெடி டிஎன்பிசி தேர்வில் கேட்டிருக்காங்க. சென்னை வாசிகள் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1852 பிப்ரவரி 26. சரி. சென்னை மாகாணத்தைச் சேர்ந்த நிலவுடைமை வணிக வர்க்கத்தினரின் அமைப்பாகும். சரி. சென்னையின் மிக முக்கிய வணிகரான கஜுலா லட்சுமி நரசி என்பவர் இவ்வமைப்பு உருவாவதற்கு உந்து சக்தியாக திகழ்ந்தவர். சரி. இவ்வமைப்பு 1852 சமர்ப்பித்த மனுவில் ரைத்துவாரி ஜமீன்தாரி முறைகள் வேளாண் வர்க்கத்தினரை கடும் துன்பங்களுக்கு உள்ளாக்கியதை சுட்டிக்காட்டியது. சரி. சென்னை வாசிகள் சங்கத்தின் மனு மார்ச் 1853 சென்னை வாசிகள் சங்கத்தின் மனு மார்ச் 1853 இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது. இந்த சென்னை வாசிகள் சங்கம் பொறுத்தவரை 2 மனுவை வெளியிட்டிருப்பாங்க. ஸோ சரியானது அனைத்துமே சரி. 49வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 கூற்றில் எது தவறுன்னு பார்க்கலாம். 1. இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர் HD செய்மோர் அக்டோபர் 1853 சென்னை வந்தார். சரி. இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர் யார்? HD செய்மோர் அக்டோபர் 1853 சென்னை வந்தார். சரி. லட்சுமி நரசு இயற்கை எய்திய ஆண்டு 1866. சரி. சென்னை மகாஜன சங்கம் 1885 மே 16 நிறுவப்பட்டது. இந்த அமைப்பின் தொடக்க விழாவில் பங்கேற்ற முக்கிய பிரமுகர்கள் ஜி. சுப்பிரமணியம், வீர ராகவாச்சாரி, அனந்தச்சார்லு, ரங்கையா, பாலாஜிராவ், சேலம் ராமசாமி. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த தொடக்க விழாவில் கலந்து கொண்டவங்க எல்லாருமே சரி. ஆனால் சென்னை மகாஜன சங்கம் 1885 மே 16 நிறுவப்பட்டதுன்னு தந்திருக்காங்க. நிறுவப்பட்ட ஆண்டு 1884ன்னு வந்திருக்கணும், இங்கே 85ன்னு இருக்குது. நாள் மே 16 தான் சரி. அப்போது சென்னை மகாஜன சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு 1884 மே 16 நிறுவியிருப்பாங்க. அப்போது தவறானது ஆப்ஷன் சி தான் தவறு. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாட்டில் சென்னை மகாஜன சபை இந்திய தேசிய காங்கிரஸோடு இணைத்தனர். சரி. 50வது கேள்வி, இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெறாத ஆண்டுகளில் சரியானது எது? ஸோ ஐஎன்சி மாநாடு எந்தெந்த ஆண்டுகளில் நடைபெறவில்லை அப்படின்னா சரியானது ஆப்ஷன் ஏ. 1930 மாநாடு நடந்திருக்காது, 35 நடந்திருக்காது. அடுத்து 1941 45 வரை பார்த்தீங்கன்னா ஐஎன்சி மாநாடு நடைபெறவில்லை. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 2 பார்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஜிஎஸ்ல கூற்று காரணம் தவறானது, பின்னொரு கூற்று சரியானதுன்னு அதிகமாக இருக்கிறதுனால லென்த்தியாக வீடியோ போகுன்றதுனால பார்ட் 2ஆக பிரிச்சிருக்கு. அதனால் பார்ட் 1ல் 50 வினாக்களுக்கான விடைக்குறிப்புகளை பார்த்துருக்குறேங்க. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு மிக முக்கிய பங்களிப்பாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ பற்றி எதனா கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த காணொளியில் நம்ம பார்க்கலாம்.